Taste the Daily. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 53 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சின்ன வடைப்பு கிராம மக்கள் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்தும் வாயில் கருப்பு துணி கட்டியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், இந்த மக்களுடைய போராட்டம் பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக கடந்த 53 நாட்களாக சின்னொடுப்பு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இன்று வாயில் கருப்பு துணி கட்டி பொங்கல் பண்டிகை மற்றும் அரசு வழங்கக்கூடிய பொங்கல் தொகுப்பை வாங்காமல் புறக்கணித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 53 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சின்னொடுப்பு கிராம மக்களுக்கு அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை என கூறி வாயில் கருப்பு துணி கட்டி பொங்கல் பண்டிகையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சின்னொடுப்பு பகுதி மற்றும் பாரம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் 633.17 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் விரிவாக்குவதற்காக திட்டமிட்டு சின்னொடுப்பு பரம்பட்டி உள்ள கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னொடுப்பு கிராம மக்கள் நிலம் விரிவாக்கத்திற்காக 146 வீடுகள் மற்றும் 189 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் 2009ஆம் ஆண்டு அதிகாரிகள் தெரிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு அப்போதைய நில மதிப்பீட்டில் படி 2022ஆம் ஆண்டு பணம் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 2013 நிலம் கையகப்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் எங்களுக்கு அந்த நில மதிப்பீட்டிற்கு பணம் வழங்க வேண்டும் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையில் குறிப்பாக பொங்கல் தொகுப்பையும் பொங்கல் பண்டிகையையும் புறக்கணித்து இன்று வாயில் கருப்பு துணி கட்டி சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் உள்ளிட்டோர் சின்னொடுப்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.